Hi juniors, daily dose of compulsory question series day 23 இருக்கும். பாருங்க, ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின். எத்தனாயிக் ஆசிட் வந்து அப்படியே சீரீஸாக ஏபிசிடின்னு 4 ப்ராடக்ட் வர மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னு எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு எத்தனாயிக் ஆசிட் ஃபார்முலா எழுதிக்கலாம். ஈத்னா அப்போ 2 கார்பன் வர்ற ஒரு ஆசிட் சி போட்டுக்கோங்க. எத்தனாயிக் ஆசிட் வந்துருச்சா, அப்போ ஆசிட்னா ஒரு கார்பன் ஆசிடாக மாறிடும். எத்தனாயிக் ஆசிட் CH3 COOH பேலன்ஸ் ஆகிடுச்சா? ஓகே, பேலன்ஸ் ஆகிடுச்சு. பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ இதை வந்து SOCl2 கூட ரியாக்ஷன் நடக்குது. SOCl2னா என்ன ரியேஜென்ட், என்னென்னா குளோரினேட்டிங் ரியேஜென்ட். ஓகேங்களா? அப்போ என்ன ஆகும்? குளோரின் ஆட் ஆகும். அது எப்படி ஆட் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எப்படி? CH3 COCl இப்படியும் ப்ரீடிக்ட் பண்ணலாம். சரி, இப்படியும் எழுதலாம். இல்லைன்னா பின்னாடி இருந்து ரிவர்ஸ்லேருந்து வரலாம். ரிவர்ஸ்லேருந்து வந்தோம்னா இப்போ பாருங்கள், PD பெல்லடியம் பேரியம் சல்ஃபேட் இருக்கா? இது என்ன ரியாக்ஷன்? படி பேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் படிச்சுமா? ரோசன்மன் ரிடக்ஷனா? ரோசன்மன் ரிடக்ஷனில் எதை இன்புட், அதாவது எது ரியாக்ஷன் நடக்கும் ஸ்டார்டிங்கில்? CH3COCl. அப்போ அதை ரிவர்ஸ்லேருந்து எழுதிக்கலாம், முன்னாடி இருந்து போய்க்கலாம். உங்களுக்கு தெரிலனா, சப்போஸ் தெரிலனா பின்னாடி இருந்து முன்னாடி வந்தீங்கன்னா என்ன ரியாக்ஷன் ஸ்டார்டிங்கில் இருக்கும் அப்படிங்கிறத வச்சு எழுதிடலாம். இப்போ ஓகேவா? அடுத்து இது ரோசன்மன் ரிடக்ஷன் நடக்குது. பெல்லடியம் பேரியம் சல்ஃபேட் கூட என்ன வரும்? பேட் ஸ்மெல்லிங் காம்பவுண்ட் ஒன்று வரும்னு சொன்னேன்னா என்ன வரும்? ஆல்டிஹைடு CH3CHO ஆல்டிஹைடாக மாறிடுச்சா? அடுத்தது இதுதான் கொஞ்சம் முக்கியமான ஸ்டெப்பு. நீங்கள் எக்ஸாமில் போய் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. NaOH கூட ரியாக்ஷன் நடக்குது. இவங்க இங்கே 2 மோல்ஸ்னோ 3 மோல்ஸ்னோ NaOH இந்த பர்சன்ட் அவ்வளோ பர்சன்ட் அதெல்லாம் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. நீங்களே படிச்சிருக்கீங்க, நம்ம புக்கில் அது ஒன்று தான் இருக்குது. ஆல்டிஹைடு கூட NaOH ரியாக்ஷன் நடக்குதுனாலே ஆல்டால் கண்டென்சேஷன் தான் நடக்கும் அப்படின்னு நீங்களே அஸ்யூம் பண்ணிவிட்டு எழுதிக்கணும். ஓகேங்களா? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் என்ன வரும்? ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் CH3 CHOH CH2 CHO. கரெக்டாக? ஓகே, இது வந்து அசிட்டால்டால். இப்போ அது வந்து ஹீட் பண்ணுறாங்க. இது வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் கீழே இருக்கும். ஹீட் ஆகி கண்டென்சேஷன் ஆல்டால் கண்டென்சேஷன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று ஃபார்ம் ஆகும். என்ன ஆகும்? இந்த ஹெச்சும் பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு ஹெச் அழிச்சிட்டு கீழே எழுதிக்கலாம். இங்கேருந்து ஒரு ஹெச் வந்து கீழே எழுதிக்கலாம். இப்போது இதை வந்து ஹீட் பண்ணுறாங்க ஃபர்தராக. ஹீட் பண்ணால் என்ன ஆகுனா, இந்த ஹெச்சும் OHும் சேர்ந்து H2Oவாக போயிடும். இப்போ ரெண்டுக்கும் இங்கே ஒரு பாண்டு போயிடுச்சா? அப்போ இந்த 2 பாண்டு, இந்த பாண்டு, இங்கே இருக்கிற 2 பாண்டு வந்து இங்கே மேலே போயிடும். இது HOH போயிடுச்சுன்னா இதுக்கு ஒரு பாண்ட் ஃப்ரீ ஆகிடும், இதுக்கு ஒரு பாண்ட் ஃப்ரீ ஆகிடும். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆகிருங்க. குரோட்டன் ஆல்டிஹைடு வரும். CH3 CH அந்த டபுள் பாண்டாக மாறிடும். CHO என்னோட பேர் குரோட்டன் ஆல்டிஹைடு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். ABCD எது என்னென்ன எப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் தனியாக ரிசல்ட்டுன்னு போட்டு. நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபிசிக்ஸ் 5th லெசனோட சம்ஸு. கம்ப்யூட் த ஸ்பீட் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ஸ்பீட் V கேட்குறாங்க. இந்த மீடியம் இஃப் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் அண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் என்னென்னு கொடுத்துட்டாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவோட ஸ்பீடு என்னென்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு சிம்பிள் ஃபார்முலா இருக்குது. V = E/B. இது நீங்கள் ஃபஸ்ட் லெசன்லேயே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். V = E/B. ஈனா எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன? 3 × 10⁻⁴ கொடுத்துருக்காங்க. பை மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன? 2 × 10⁻⁻⁴. இப்போ 3/2 × 10⁻⁻⁴ மேலே போச்சுன்னா அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடக்கூடாது. -4 மேலே போச்சுன்னா +4ஆக மாறும். அப்போது 10⁻8ன்னு வரும். இப்போ 3/2ஓட வேல்யூ என்ன? 1.5 × 10⁻8. வெலாசிட்டி யூனிட் என்ன? m/s. அதை மறக்காமல் போட்டு முடிச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். மேக்ஸ் இது வந்து இஃப் A மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் + B வெக்டார் = மாடுலஸ் ஆஃப் A வெக்டார் - B வெக்டார் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது ஈஸி தான், கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எழுதிடலாம். ஜஸ்ட்டு ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணிடுங்க. என்னாகும்? A வெக்டார் + B வெக்டார் ஹோல் ஸ்கொயர் = A வெக்டார் - B வெக்டார் ஹோல் ஸ்கொயர். நார்மலாக எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரியே எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். A ஸ்கொயர் + B ஸ்கொயர் + 2AB டாட் ப்ராடக்ட் தான் வரும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மாடலஸ் வருமா? அதே தான் வரும். A வெக்டார் ஸ்கொயர் + B வெக்டார் ஸ்கொயர், இங்கே மைனஸ் வரும். நார்மல் ஃபார்முலா தான். 2
ஏ வெக்டார் பி வெக்டார் என்னாகும், ஏ வெக்டார் கேன்சல் ஆயிரும், பி கேன்சல் ஆயிரும். இப்போ இது மைனஸில் இருக்குது, இதையும் அவசரப்பட்டு கேன்சல் பண்ணிடுறீங்க. இது மைனஸில் இருக்குது, இதில் வந்துன்னா ப்ளஸ் ஆகும். இப்போ என்ன ஆகும், 4 ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் அப்படின்னு வரும். ஈக்குவல் டு என்ன வரும், 0. 4 ஈக்குவல் டு அதில் போயிடுச்சுன்னா 0 ஆயிரும். கடைசி என்ன இருக்குது, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இது நார்மலாக இப்படி எழுதிக்கலாம், ஏ டாட் பி ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டாரை ப்ராடக்ட் பண்ணி டாட் ப்ராடக்ட் பண்ணி 0 வந்துச்சுன்னா என்ன வரும், ரெண்டு வெக்டாரும் பெர்பெண்டிகுலர். இப்போ ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பி, இல்லைனா பி இஸ் பெர்பெண்டிகுலர் டு ஏ, ரெண்டில் ஏதோ ஒன்று, ரெண்டுமே கரெக்டு தான். ஏ இஸ் பெர்பெண்டிகுலர் டு பின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் ஆன்சர். அவ்வளோதான். தேங்க்யூ.